எல்லாரும் சொல்லுவாங்க. ஆலய பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் எல்லாம் கவனிச்சீங்களா? இப்ப ஏன் நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் வெற்றியை பார்க்க முடியல அப்படின்னா, இந்த இடம் பாதாளத்தை மூடுறதுக்காக. பாதாளம்ன்றது காது கீழே தான் இருக்கு. அப்போ ஒரு ஆலயம் இருக்குன்னா பாதாளத்தை மூடுறது, நீங்க இருக்குன்னா பரலோக சாவி வாங்கி அவன் கையில கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தை பூட்டுறோம், பாதாளத்தை மூடுறோம், பரலோக சாவியை நம்ம தான் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்காத சந்தோஷம். அப்ப இங்க யாரெல்லாம் வந்தீங்களோ உங்க பேரெல்லாம் அங்க எப்பவோ. அப்ப நம்ம என்ன செய்யல அப்படின்னா, என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் நம்ம அழைச்சாரோ அதை நம்ம செய்யணும். இன்னொரு பாட்டை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, என் மனவாடியே, 4ஆம் அதிகாரத்தில் படிக்க மாட்டேன், 5 முறை நான் படித்தேன். என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, என் மனவாடியே. ஏன் இத்தனை முறை அப்படின்னா, பிரியம் அப்படின்னா அவருக்கு துதிக்கிறது தான் பிரியம். நீங்க ராகமா பாடுங்களோ இல்லையோ, நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அவருக்கு பிரியம். எவ்வளோ பேர் நீங்க பாடுறீங்களான்னு தெரியும். எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் ஏசாயா 35 பாடுகிறார். ஏசாயா 35:1 எடுங்க. வனாந்திரம், வறண்ட நிலம், கடுவெளி கடித்து பல பூத்து மிகுதியாய் செழித்து ஆனந்த கழிப்புடன். இது எப்படி பாடும்? எல்லாம் கவனிச்சிங்களா? வனாந்திரம், வறண்ட நிலம், கடுவெளி கடித்து புஷ்பத்தை போல பூத்து மிகுதியாய் செழித்து ஆனந்த கழிப்பு எப்படி பாடும் ஆண்டவரே அப்படின்னா ஜூன் பண்ணுங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கடித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கடித்து புஷ்பத்தை போல செழிக்கும். பாடும் அது மிகுதியாய் செழித்து குறித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். பாடும் அது மிகுதியாய் செழித்து குறித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் சாரோன் கருமே சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். நான் பாடிட்டு போய் என்ன சொன்னாருன்னா, வனாந்திரம் அப்படின்னா 40 வருஷம். 40 வருஷத்துல நீங்க பாடல என்ன அவர் போயிடுவார். இந்த 40 வருஷம் ஜனங்க முறுமுறுப்பு, சண்டை, வாக்குவாதம் எனக்கு வேண்டாம்னு போயிட்டாரு. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க 40 வருஷம் அப்படின்னா வனாந்திரமா தான் இருக்கு. படிப்பு சொல்லுங்க, அப்புறம் வேலை, அப்புறம் கல்யாணம். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு 3 வருஷம் காத்திருந்தது. பொண்ணு கேட்டா 3 கொடுக்குறாருல்ல, சொல்லுங்களேன். அது ஆச்சரியமா இருக்கு பாருங்க. என்னன்னா ஆகாது, முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. கர்த்தர் சொன்னது மட்டும் இல்லை. அதனால நான் அவர் பெரிய ஒரு பாடத்தை பார்த்தேன். அப்புறம் சின்னவர் எங்கேன்னு கேட்டேன். அவர் வருவார், சீக்கிரம் வருவாருன்னாரு. வந்தாரு, இன்னும் வரல. அப்புறம் உங்க மகள் காட்டுங்க, அது இருக்குன்னாரு. எதுக்கு அப்படின்னா, வனாந்திரம்ன்றது 40 வருஷம் போயிடும் சும்மாவே. படிப்பு 5 வருஷம் போயிடுச்சா, வகுப்பு, படிப்பு, மதிப்பு, முடிப்பு. என்ன புரிச்சுது? மதிப்பு, படிப்பு, மதிப்புன்னா வேலை, முடிப்புன்னா என்ன? கல்யாணம். முடிச்சு போச்சா? அன்னைக்கு கல்யாணத்துல நம்மளை கைவிடுறவங்க யார் தெரியுமா? அப்பா அம்மா. கையை பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன பேரு? எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவ்வளோ செலவு பண்றது கைவிடுது. அடுத்து நம்மளை கைவிட்டாள் யார் தெரியுமா? கல்யாணத்துல சத்தியம் பண்ணாங்க அந்த யோகி.
சொல்லுங்க, என் புருஷனை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்றவங்கள கையை வச்சு சொல்லக்கூட யாங்க அதை திருப்பி அந்த வாழ்க்கை வறண்ட நிலம் அப்படின்னா 40 வருஷத்துக்கு மேல என் சங்கத்துல பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு 40 வருஷம் மேல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 40 வருஷம் போனாங்க, இன்னொரு 40 வருஷம் தராங்க. மோசைகிட்ட சொல்றாரு 80 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவர், இனிமேல் ஏன் கவலைப்படுற, இன்னொரு 40 வருஷம் சரிக்கு சரியா மகிழ்ச்சி ஆண்டவர். இப்ப ஏன் நம்ம 40 வருஷம் கஷ்டப்பட்டோம், அடுத்த 40 வருஷம்னா ஏன் நம்ம தீர்க்காயுசு வாங்கல அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மளை பாட சொல்றாரு சொல்லுங்க. முதல்ல பிரியம் தான் பாட்டு. என் ரூபவதியே அப்படின்னா நீ வரும்போது ஒரு ரூபமா வந்த, இப்ப நீ ரூபவதியா எத்தனை பேர் புரியுது? வரும்போது ஒரு மாதிரி வந்த, இப்ப ரூபமே மாறி போச்சு. நீ நான் நிறைய சபையில பாக்குறேன், பையனுக்கு தலை நல்லா இல்லை, அவன் கிரிக்கெட் ஆடு மாதிரியே இருக்கிறான். ஆனா இங்க பாக்குறேன் அவங்க அப்பா மீசை இல்லை, இவருக்கும் மீசை இல்லை, என் ஸ்டைலா வச்சிருப்பா. நான் பார்த்தேன் சொல்லுவேன். அப்ப ரூபம்னா அவரு ஒரு மாதிரி மாறும். எத்தனை பேர் புரியுது? எத்தனையோ சபைகளுக்கு போறத குமார்த்திகளை பார்த்தா எப்படி இவங்க நம்ம சொல்றாங்க எல்லாத்தையும் வெறுத்தோம் அப்படின்னு பாடுறாங்க. அதனால ரூபம் அப்படின்னா நீ வரும்போது ஒரு ரூபமா வந்த, டாஸ்மார்க்ல பாஸ் மார்க் வாங்க. நான் சொல்ல புரியுது அவனுக்கு? நான் இட்லி எடுத்து திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன்னு சாப்பாட்டுக்கு அடிமையா இருந்தேன். இப்ப ஆண்டவருக்கு அடிமை. எத்தனை பேர் புரியுது? பனாந்திரமும் பரந்த நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அப்படியே பாருங்க. பனாந்திரமும் பரந்த நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அந்த நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்கும். சஞ்சலம் போய் ஓடி போகணும். நித்திய மகிழ்ச்சி தலைமுறை வரும். அப்போ முதல்ல மகிழ்ச்சி உங்க வீட்டுல வரணும், உங்க ரூபம் மாறி இருக்கணும். இத்தனை பேர் புரியுது? மகிழ்ச்சின்னா வீடு, மன மகிழ்ச்சின்னா கர்த்தருடைய வீடு. ஞாயிற்றுக்கிழமைக்கு பேர் மன மகிழ்ச்சி. அப்போ மன மகிழ்ச்சி இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நித்திய மகிழ்ச்சி. அப்போ பாடணுமா? ஆமா, இங்க நீங்க பாடுறதில்ல, பாட்டே தான், பாட்டு 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 அவருக்கு தெரியும். அப்ப ரூபவதி சகோதரி என்ற சகோதரினா என்ன அர்த்தம்னா கொஞ்ச நாள் இருந்து வாழ்க்கப்பட்டு போயிடும். சொல்லுங்க. தம்பி 2 தம்பிமார் இருக்கிறீங்க, அதை எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க? காலேஜெல்லாம் முடிச்ச உடனே அனுப்பி வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன, அவங்க போயிடணும் இன்னொரு வீட்டுக்கு. அதுக்கு மனவாளியன்னா என்ன அர்த்தம்னா சாகிற வரைக்கும் நான் ஒன்று புரிய மாட்டேன். புரியல உங்களுக்கு? சகோதரி கொஞ்ச காலம், மனவாட்டின்னா சாகிற வரைக்கும் புரிய மாட்டேன். இதுதானே உன்னத பாட்டுன்றாரு. இப்போ ஆண்டோட பிள்ளைங்க பாட ஆரம்பிச்சிங்களான்னா முதல்ல வீட்டில் பாட்டு ஆண்டவர் கேட்குறாரு, 6 நாள் நான் வீட்டில் தங்கணும், நீ ஒரு நாள் வந்து என் வீட்டில் தூங்கணும். நீ 6 நாள் உன் பாட்டு சத்தம் கேட்கல, இங்கே வந்து பாட நான் வந்து உலாவதுன்னு தவிர ஒன்றுமே செய்யல. தேவ சபையில் தேவன் உலாவுகிறார், தேவர்கள் நடந்தது நியாயம் விசாரிக்கிறாங்க. எப்போ இன்னும் நம்ம வழக்க முடியல? சொல்லுங்க. ஒரு அம்மாவை பார்த்து சுகமா இருக்கிறியாமான்னு கேட்டேன். இருக்கிறேன் ஐயா. அம்மா சுகமா இருக்கிறியாம்மா? அதையா கேட்குறீங்க? 2-3 கேட்டதா தப்பு? அப்ப ஏன் அப்படி இல்லைன்னா வீட்டில் என்ன பாடலாம வேண்டுறாரு. அந்த வழக்கை தான் நான் விசாரிக்கிறேன். இங்க வந்தா மட்டும் ஏன் பாடுற? புரிய உனக்கு? அங்க மட்டும் வந்து பாட மாட்டேன். நான் 6 நாள் உங்க வீட்டில் தங்கணும், ஒரு நாள் நீ என் வீட்டில் வந்து குந்தணும். அப்படியே நம்ம ஆண்டவர் வீட்டில் வந்து குந்தணும்னா சொந்த நேரத்துக்கு வரமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திர பண்டிகை சொல்லி உங்களுக்கு 1 மாசமா தெரியும். போஸ்ட் பூரெல்லாம் அடிச்சிருக்கிறீங்க. ஆனா நான் தான் முதல்ல வந்தேன். இது என்ன கொடுமை? இது 300 கிலோமீட்டர் இருக்கிற ஆடு முதல்ல வர்றேன், 30 கிலோமீட்டர் இருக்கிற ஆடு. ஏன்னா நீங்கள் நானும் கர்த்தருடைய வீட்டில் கர்த்தர் என் வருகைக்காக காத்துட்டு இருக்கிறார் வாசல் கேட்டு
வாசல் படிலாம் காத்து எந்தைய புள்ளி காணும், எந்தைய மகளுக்கு புரிய உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வேலைக்கு போறீங்க பாருங்க, கரெக்டாக போயிடும். சொல்லுங்க, அப்போ பஸ் எப்படி தான் கிடைக்குன்னு தெரியல. சொல்லுங்க, இன்னும் நீங்கள் நானும் அதனால நம்ம வெற்றி இல்லை. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். செழிப்பாக இருக்கிறோம் நம்ம. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. ஏன் தலைவர் பாட தெரியுமா? மனாந்திர சத்தம் இல்லை, அந்த மனாந்திரமும் ஒன்று எடுத்து பாடாது. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வீட்டுக்கு போன உடனே இதை நீங்கள் ஒரு வாரம் பாடுங்க, பாடி உங்கள் ப்ரெஷரை செக் பண்ணுங்க. இல்லைன்னு நீங்கள் கட்டாயம் சொல்லுங்க. இல்லை என் மேலே கேஸ் கூட போடுங்க. நீங்கள் தான் பாட மாட்டீங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். பாடும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். பாடும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். இவனோனின் மகிமையும் கருமேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அழைக்கப்படும் அலங்காரமும். நான் சொல்ல புரியுதா பாருங்க. வனாந்திரம்னா 40 வருஷம் நம்ம பாருங்க, அந்த பிரச்சனை அதுலேயே இருக்குது. வறண்ட நிலம்னா வர வர பலம் குறைஞ்சிச்சு. கடுவெளின்னா என் வருங்காலம் என்னன்னு என் கையில் இருக்கு. கடுவெளின்னா ஒன்று பற்றி எப்படி அவர் வருவாரா இல்லை நான் போவேனா, ரெண்டுமே தெரியல. நம்ம ரொம்ப பார்த்து பலத்தை மீறியால் 80 வருஷம் அப்படின்னு சாத்தூர்ல முடிஞ்ச உடனே அந்தம்மா சண்டைக்கு வந்துச்சு. அது பசங்க நல்லா கேட்டுட்டு இருந்தது. அவங்கள தான் சொல்கிறேன், 80 வருஷம் தான் முடிஞ்ச உடனே. எனக்கு 80 வருஷம் போதும், நான் பட்டு பாடலாம். நானே ஆண்டவரை எடுத்துக்கணும்னு சொல்றதுக்காக இங்கே வந்தா, நீங்கள் என்ன பார்த்து 80 வருஷம் சொன்னீங்களே, வாபஸ் வாங்க. ஏன்னா வாபஸ் வாங்க முடியாத முடிய ஒன்று கற்றுக்கலாம். சொன்னா சொல்லுங்க. வானம் மாறலாம், பூமி மாறலாம், நீங்களும் மாறலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை மாறாது. 80 வருஷம் நீங்க எப்படிதான் இருந்தோம், போய் சாதிக்கிறதுக்கு போய் வரதுக்கு. அப்புறம் வேற வழியே கிடையாது. உங்களோட பேர் இருக்கும்போது உங்களை பார்த்து நான் ஏன் சொன்னேன், செத்து போனா இங்கே வரணும். நீங்க அங்கேயே இருந்தா செத்து போலாம்ல, புரியுது? அதுக்கு எனக்கு இங்க வரணும். என்கிட்ட வந்தா ஜீவன், மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. இதானே வாழ்க்கை. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அனுப்படாச்சா? வீட்டுக்கு போன உடனே சொல்லுங்க, பாடி பாடி 6 நாட்கள் வீட்டுக்குள்ள கற்று வந்துட்டாருன்னா உங்க வீடு ஒரு குட்டி பண்ணுவாங்க. நமக்கு வாடகைலாம் கொடுக்க தெரியல, வேஸ்டா போலாமா? நான் கொரோனா டைம்ல வாடகை கொடுக்க முடியல. 10,700 ரூபாய் வாடகை, 17,800 ரூபாய் கார்கி, ரெண்டுமே கொடுக்க முடியலன்னு உட்காந்து பாடுறேன். ரொம்ப நேரமா பாடுறேன். என்ன பாட்டு பாடுறேன்? 144 சங்கீதம். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை எப்படி உயர்த்தி, கைகளை அப்படிதானே இருக்கு. கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போர் அப்படின்னா நான் ஜெயிப்பனான்னு தெரியலையே. கைகளை விரல்களை யுத்தத்துக்குன்னா என் தேவை, ஒரு விரல் தான் தேவை.
சொல்றது இப்படிதான் உங்களுக்கு. எங்க பாஸ்டர் மட்டும் இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா அதை முடிச்சிருவாரு. சொல்லுங்க, இப்பவே 3/4 உயிர் போயிடுச்சுன்றார். இதானே வாழ்க்கை. எனக்கு இதை 2 செய்யுங்க ஆண்டவரே. வலது கையில தீர்க்காசு, இடது கையில செல்வம். இதை கொடுக்கத்தானே வர நீதிமொழிகள்ல. வலது கையில செல்வம் தீர்க்காசு, இடது கையில செல்வம் கனத்தை உடையவராக வருவோம். அப்போ இங்க வர்ற விஷயத்திலையும் நம்ம ஃபெயில், இங்க வர்ற விஷயத்திலையும் நம்ம ஜாக்கிரதையா வரணும் இல்லை. அப்போ அங்கேயும் ஆண்டவர் வரல, இங்கே வரலன்னா எப்படி நித்திய மகிழ்ச்சி எப்படி தலைமுறை வரும்? வனாந்திரமும் வறண்ட நிலமும் கடிவெளி கழித்து போல செழிக்கும் பாடும் அதன் மிகுதியாய் செழித்து குறித்து அந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கருமேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அலங்காரம்னா என்ன? அது சொல்ற லீபனோன் மகிமைன்னா ஒயிட் மவுண்டன். ஒயிட் மவுண்டன் லீபனோன் மலை 10,000 அடி உயரம். அது மேல பனி பெய்யறதுனால வெள்ளையா இருக்கும். அப்ப என் பிள்ளைங்க பரிசுத்த வாழ்க்கை வந்துருச்சான்னு எனக்கு தெரியுது. லீபனோனின் மகிமை அதான் அவன் விரும்புறது. அதனாலதான் ஆலயத்துக்கு போனா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தூதர்கள் துதிக்கிறாங்கன்னு எழுதி வச்சிருக்கேன். இது என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன எனக்கு ஏற்ற பரிசுத்தம் அவன் சொல்லணும். ஜனங்கள்லாம் பார்த்தா அதுதான் பரிசுத்தமா இருக்காங்க. உங்களுக்கே தெரியணும் எவ்வளவு மாற்றம் எனக்குள்ள. அப்புறமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் சென்னையில பெருக்குது. நான் நின்று பார்த்தோன்னு தொடர்ந்து ஏன் அவ்வளோ பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. இந்த தெருவிலேயே நான் தான் ஏன் மோசமானவா, என்னை இயேசு மாத்தினாரு சொல்லுங்க. என்னம்மா அப்படி சொல்றேன்னா, என் வீட்டுக்காரர் குடிப்பாரு, எனக்கும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தால் தான் சமையல் போவேன். நீ மட்டும் குடிச்ச இப்படி எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா, நான் சமைக்கிறேன். என்ன கிச்சன் போக மாட்டேன், அடி கூட வாங்குவேன். எனக்கு ஒரு பாட்டில் வந்தாதான் இப்படி 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். ஒரு நாள் இயேசு என் இடத்துல வந்தார். என் ஆலயம் கெட்டு போச்சேன்னாரு. இந்த சரீரம் என் ஆலயம் கெடுத்துட்டேன்னாரு பாருங்க. உடனே பயந்து ஒப்பு கொடுத்துட்டேன். என் புருஷனையும் நான் காப்பாற்றிட்டேன். SPOA ஸ்கூல்ல அவர் ஒரு கார் ஓட்டுறாரு, ஒரு பஸ் ஓட்டுறாரு. அந்த கேன்டீன்ல நான் சமையல் காயா இருக்கிறேன். 2 பேருக்கும் சம்பளம் வருது. போதும் போதும் சொல்லுங்க. அலங்காரம்னா எது அன்னு சொல்றது? லீபனோனின் அலங்காரம் பார்த்தாலே நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு நமக்கும் தெரியணும், மற்றவருக்கும் தெரியணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆண்டவர் என் பிள்ளை எப்படி மாறிட்டார், என் பிள்ளை எப்படி மாற்றான்னு பெருமைப்படும். சொல்லுங்க, இதெல்லாம் லீபனோன் அலங்காரம்னா. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இப்ப இந்த சகோதரர்ல நல்லா கவனிச்சு பாடுறாங்க. இல்ல நீங்க நல்லா பாடுறீங்கன்னு செக் பண்ண போங்க. சகோதரர்களே, வனாந்திரம் இருங்க. பாட்டு தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம். பாடுறவன் யாரோ, வாய் அசிக்கிறவன் தான் ஹீரோ. போட்டி படிக்கலாமா? 1 2 3 வனாந்திரம் படாது. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும். இப்ப கூட உங்க அப்பா தான் காப்பாத்தினாரு. 1 2 3 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இதே பாட்டு அவங்கள பாட சொல்ல போறேன். அப்ப நமக்கு மீச தேவையான விஷயம். 1 2 3 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். சரி, இப்ப யார் நல்லா பாடுறது?
2 பேருமே நல்லா தான் பாடுறாங்க. இவங்க மட்டும் நல்லா பாடுறேன்னு சொன்னா நான் பத்திரமா போக முடியுமா? ஆண்டவர் அவங்க நிறைய பேர் ஆண்டவர் முன்னால ஆண் என்று இல்லை பெண் என்று இல்லை. ஏன் கூட அதனால இந்த பாட்டை வாழ்க்கை வனாந்தரமா இருந்தா மரணமா ஆயிப்போனா கடுவடி எதிர்காலமும் ஒன்றும் தெரியலன்னா நான் என்ன பண்றது? டியூன் பண்ணுங்க. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் வரும். உன்னை பார்த்தா சத்தியம் தாய்ப்போம் ஓடும் அப்படின்னு நான் பார்த்தா நான் டியூன் பண்ணி பாடுறேன். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஓடும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். கண்கள் சாரும் கருமையில தனித்து உட்கார்ந்து இருக்கிற கருமையில தனித்து வனவாசம் பண்ணுகிற மந்திரம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் முன்னால தனியா ஜெபம் பண்ணி ஜெபம் பண்றாரு. எத்தனை பேர் புரியுது? நான் வீட்டுல டியூன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தினமும் வீட்டு ஓனர் 6 முறை வந்தார். அவர் வரும்போது கையை உழைச்சிட்டு இருந்தா போயிட்டாரு. 6 மாசமா போனும் வரல, ஆளும் வரல. கொரோனா டைம் ஒரு நாள் ரோட்ல பார்த்து என்னங்க வரவே இல்லைன்னா நான் வரும்போதெல்லாம் கையை ஒண்ணுமே இல்லை. அதனால நீங்க வாழை கொடுத்து விடுங்க. எப்போ நல்லா இருக்குங்களோ அப்போ கொடுத்தா போதும். அப்ப காற்று எப்படி ஆண்டவரே வீட்டு பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஒரு போர் முடிஞ்சிருச்சு, இன்னொரு போர் முடியணுமே. உட்காந்து வனாந்திரமும் வறண்ட நிலமும் கழுத்து புஷ்பத்தை போல செழிக்கும். 6 நாள் பாடினேன். 7ஆம் நாள் amount of 10,000 is credited. amount of 15,000 credited. ஒரே வாரத்துல என் அக்கௌண்ட்ல 3 லட்சம் ரூபாய். அது போதுமான்னு கேட்டேன். ஏன்னா 6 நாளும் நான் உங்க எங்கேயும் உன்னை விட்டு போக முடியாதபடி புரியுதா? பழைக்க தெரியல நமக்கு. சொல்லுங்க, வாழ தெரியல, பழைக்கவே தெரியல. சொல்லுங்க, நம்ம தெரியலாம் என்ன? பருப்புன்னா வெறுப்பு, ரசம்னா விஷம், கறின்னா சரி. நீங்க செய்து 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 அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நம்ம இன்னும் வாழ கற்றுக்கல. என்ன கேட்டார்? உத்தமா நடக்காம. அப்போ தனித்து என் முன்னால் உட்காரலையே பாருங்க. நான் உட்கார்ந்தேன். அப்போ உடனே ஃபோன் பண்ணேன் ஊழியக்காரர்களுக்கு. ஒவ்வொருத்தரும் மளிகை கடைக்கு வருவாங்க, என்னென்ன வேணுமோ வாங்குவேன்னு சொல்லுவேன். 3 லட்சத்துக்கு இல்லை சொல்லுங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டில். ஆண்டவர் சொல்ற ஒரு சொந்த வீடு கொடுத்து தப்பி பிழைப்பதை 1 ஆண்டு சாப்பிடுவார், 2ஆம் ஆண்டு தானாய் விளையும், 3ஆம் ஆண்டு நீ திராட்சை தோட்டங்களை நாட்டுவார். இதுதான் யூதா வம்சத்தாருக்கு அடையாளம். யூதா வம்சம்னா துதிக்கிற வம்சம். பார்த்தா 70 வயசு ஆகி போச்சுப்பா உங்களுக்கு, நாங்கள் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறோம், வந்து சாலை வாங்கிக்கணும்னு சொல்லி கூத்துப்பாங்க. பார்த்தா அந்த வாசல்ல காட்டுப்புறா நெஸ்ட் இருக்கு. காட்டுப்புறாவுடைய அவங்க எப்போ கட்டினாங்கன்னு தெரியல. சொல்லுங்க, பார்த்தா ஒரு பெரிய ஹாலு, நல்ல சோபிஸ்டிகேட்டட் கிச்சன், 2 பெட்ரூமு. சொல்லுங்க, நல்லா இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு எப்படி இதுன்னு ஆண்டு சொல்கிறேன். 3 வருஷம் நீ பாடினாங்க புரிய. நான் கூட 30 வருஷம் தெரியாம தாடா நான் தச்ச வீட்டில் இருந்தேன். தச்ச வீட்டில் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? மரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பார்த்தேன்னா, நான் எப்படிப்பட்ட மரத்தில் தொங்க போகிறேன். அதான் இதை நான் மறக்கக்கூடாதுன்னு என்னை யார் வீட்டில் பிறக்க வச்சாரு பார்த்தியான்னு. தச்ச வீட்டில் இருந்தால் மரத்தை மறக்க முடியுமா? கிடைக்கும் போதெல்லாம் எந்த மரமோ 30 வருஷம் முடிஞ்சிச்சு. 3 வருஷம் தான். பிதாவின் சித்தத்தை நான் முடிக்கலையான்னு. உனக்கு மட்டும் என் சித்தத்தை செய்ய எவ்வளோ காலம் ஆகுதுன்னு. கர்மேல தனித்து வனவாசம் பண்ண தெரியாத அவனுக்கு. சாரோன் அலங்காரம்னா என்னன்னா, சாரோன் ரோஜா தான் ஃபேமஸ். சாரோனின் ரோஜானா ஃபேமஸ் ரோஜா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
என்ன பண்ணா சாரோன் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலியா இருக்கு. சமாரியாவில் இருந்து இறங்கி பார்த்தா எங்க பாரு அந்த அந்த வேலி முழுக்க ரோஜா பூவாக இருக்கணும், அவ்வளோ அழகா இருக்கணும். நான் படிச்சு பார்த்தேன். இன்னும் சாரோன் அப்படின்னா ஆண்டு சொல்றாரு, நான் மணவாளன், நீ மணவாட்டி. எனக்கு சாரோன் கொண்டு வரணும். நான் சொல்ற சம புரியுத பாருங்க. ஒரு ராஜா ஒரு பிறந்த நாளை கொண்டாடி எனக்கு பரிசு கொண்டு வாங்கன்னா ஒருத்தன் ஒரு ஆப்பிள் கொண்டு வந்தான், ஒருத்தன் ஒரு எலுமிச்சை மழை கொண்டாந்தா, ஒருத்தன் ரோஜா கொண்டாந்தான். என்னடா ராஜா எனக்கு பிறந்த நாடுன்னா இன்னும் ஒரே ஒரு ஆப்பிள் கொடுக்குறீங்கன்னா ராஜா அது உங்ககிட்ட பேசணும்னு போயிட்டாங்க. ராஜா இந்த எலுமிச்சை மழை பேசும், மாசமா பேசும். இந்த ஒத்த ரோஜா எடுத்து பாருங்க ஓவரா பேசும், சமாளிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. ஆப்பிள் பழத்தை எடுத்தா சாப்பிடுங்க ராஜா, பசியா இருக்கிறீங்க ராஜா. இது எலுமிச்சை மழை ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம். எவ்வளவு நேரம் நீங்க அப்படி ஐயோ ஐயோ எவ்வளோ நல்ல விஷயம். இந்த ரோஜா எடுத்தா பேசுறியா பாடுதான். மகாராஜா மகாராஜா நிறுத்துனாரா என்ன பாடுற? ஆமா ராஜா, நான் காட்டுல இருந்தேன், இப்போ உங்க ரூட்ல இருக்கிறேன், உங்களுக்கு துதிக்கிறது தான் பிடிக்கும். எத்தனை பேர் புரியுது? ஏற்றவை இருக்கும். மகாராஜா நிறுத்துனாரா ராஜா, காட்டுல இருந்தேன், அப்புறம் உங்க ரூட்டுக்கு வந்தேன்னா முள்ளுல இருந்தேன், இப்ப நான் உங்க கையில் இருக்கிறேன். மகாரா நிறுத்துனா நிறுத்த முடியாது ராஜா. ஏன்? காட்டுல இருந்த என்ன உங்க ரூட்டுக்கு கொண்டாந்தீங்களா, முள்ளுல இருந்த என்ன கையில தூக்குறீங்களா, கையில இருந்த என்ன உங்க இதயத்துல வச்சிருக்கீங்க பாருங்க ராஜா. பார்த்தா ராஜா இதயத்துல ஒரு ரோஜா பூ வச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த இதயத்துல இல்லை, அவர் உங்களை மறந்துட்டாரு. யாராவது சொல்ல முடியுமா என்ன மறந்துட்டாரு? இதயத்துல இருக்கிறீங்க. சொல்ற இதயத்தில் நான் இருக்கிற ராஜா, அதனால நான் பாடுறேன் மகாராஜான்னு நிறுத்துனா. அவன் வைக்கும் போதே சொன்னான், இதை சமாளிக்க முடியாது, இது ஓவரா பேசணும், நிறுத்தவே மாட்டேன், நிறுத்த முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க சீயோனுக்கு ராஜா, நான் சாரோனுக்கு ரோஜா. அவரு கூட போய் அங்க அவரோட வாழ போறோம், அவருக்கு பிரியமா இருந்தாலும் இங்க செய்ய வேண்டாம். சொல்லுங்களேன், எங்க செய்றீங்க? பாண்டு சொல்றாரு, கர்மேல் அலங்காரம் எங்க, சாரோன் அலங்காரம் எங்க, இன்னமா வனாந்திரம்ன்றார். யாரெல்லாம் பொறுத்துற பண்ணீங்களோ, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடலை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இதுக்கு சகோதரங்க பாட போறாங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடலை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடல்வழி கொடுத்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். கர்மேசாரோயோ என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அதற்கு அளிக்கப்படும். ஒரு 200 ரூபாய் சேலை கட்டி போங்க, எல்லாரும் முத்துமா பாருங்க. நீங்க ஒரு சாயமோட பலியில போட்டு போங்க, அப்படி பார்ப்பான். அவன் விலையுள்ளது போட்டு போனாலும் நல்லா இருக்காது. எனக்கு புரியுது. உங்களை பார்த்தா என்னமோ இந்த ஊதியம் வாங்குற மாதிரி தான் நடப்பீங்க. ஊரமாக கடனா கூட இருக்கும். இல்லைன்னா நமக்கு கொடுக்குற அலங்காரம் ஆண்டவர் வந்து அவங்க பிரச்சனைக்கு செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பிரச்சனைக்கு நான் சாக மாட்டேன், ஜெயிப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன். உங்க கையை பாருங்களேன், நான் எப்படி கையை காட்டுறேன், நீங்க எப்படி காட்டுனீங்க தெரியுமா? அதோட நிறுத்த மாதிரி காட்டுறேன். 8:30 மணி ஆச்சு, நான் ஏற்கனவே சாப்பிடாம வந்துட்டேன். நியாயமா? இனி வாழ்ந்து காட்டுவேன். நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன். நம்புங்கப்பா. வீட்டை மகிழ்ச்சி பாட்டு ஜபம்
வேற என்ன கேட்டாரு? உத்தமா நடக்கிறது எல்லாமே வேற என்ன கேட்டாரு? கடித மஞ்சள் கேட்டாரு. ஒவ்வொருத்தரும் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க ஒரு தரிசனத்துக்காக? நம்மளும் பாருங்க, அமர்ந்திருந்து நானே தேவன். வேலைதான் முடிச்சுச்சா சொல்லுங்களேன். இல்லை வெளியே வேலைக்கு போனீங்களா, வந்தீங்களா, ரெடி ஆகிட்டீங்களா, உட்காந்து மாட்டி வச்சிருக்கோம். எவ்வளோ தானே ஆண்டு காத்து. இது மன மகிழ்ச்சி நாள். இது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. நான் ஒருத்தனை கூப்பிட்டேன், அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு வரேன். அவன் தாண்டா எனக்கு சீஷன். ஒருத்தனை நான் கூப்பிட்டா அந்திரையா, அவன் யோகானை கூப்பிட்டு வரேன். என் பிள்ளை பாரு, இது வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. கேட்டா நான் வர்றதே ராவதான என்ன வர்றேன். அப்போ சீஷன்னா என்ன பண்ணா, இன்னொருத்தருக்கு வழிகாட்டு. நம்ம யாருக்கும் வழிகாட்டல. இன்னும் நம்ம கணக்கு முடியலைங்க. சொல்லுங்க, வெளியே போனா அக்கா யாராவது பார்த்தா யாராவது கருத்தை நம்ம அப்படியெல்லாம் சொல்லி ஒரு முறை வந்து உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லுங்க, மாப்பிள்ள ஏதாவது குடிக்கிற கெட்டு போகாதுடா ஒரு முறை வந்து அப்படின்னு சொல்ல மாட்டோம். பாருங்க, நம்ம இன்னும் சீசன்ல இல்லை. எத்தனை பேருக்கு புரிதல் தெரியல? அப்போ சொல்லனா யார் தெரியுமா? ஆண்டவர் உயிரோட பிற்பாடு 40 நாள் தரிசனம். அப்ப சீசன்றது வந்து ஒருத்தன் ஒண்ணு கொண்டாடு. இந்த 12 120 தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை. எங்க இப்ப 120 பேர் உட்கார்ந்து இடம் இருக்கு. இன்னொரு முறை 120 பேர் சேர்ந்த பிற்பாடு என்ன கூப்பிடுங்க, நான் இந்த பக்கம் வரேன்னா இல்லையான்னு பாருங்க. இந்த கணக்கு முடிக்காதனாலதான் ஆண்டவர் எப்படி எப்படி என்ன ஆசிரியர் உங்க உறவு எனக்கு வேணாம். புரிய தெரியல. நம்மளை இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், ஒரு கொசிங்கார் பீர் அங்கிருந்து வந்தார். அவருக்கு 76 வயசு. 133 பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓவரா சீன் போடுறீங்கன்னா நான் சொல்ற 133 பேரும் குடும்பமா வர்றாங்க. இங்க பாருங்க, ஒண்ணு வந்தா இன்னொரு வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன, அதை போய் கெஞ்சி எல்லாம் கொண்டு வரது உங்க பொறுப்பு இல்லையா? அது வராததே நல்லதுன்னா என்ன சொல்லுங்க. அங்க உயிரை வாங்க இல்லாம இங்க வந்து வாங்கணும்னா நியாயம் சொல்றாரு. 133 பேர்ல எல்லாருமே குடும்பம் வராங்க. அடுத்தது அந்த 133 பேரும் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வரணும். எனக்கு சின்ன பிள்ளைங்க இல்லை, பெரியவங்க வசனம் சொன்னாதான் உள்ள வரணும். வரும்போது சொல்லிட்டு தான் உள்ள வரணுமா? அப்படி மட்டும் சொன்னா நீங்க வர மாட்டீங்க. அந்த மனுஷன் அப்படி பெருமைப்படுறாங்க. என் சபையில இருக்கிற அந்த 130 800 வசனங்களை மனப்பாடமா சொல்றாங்க. எது என் வெற்றி? இப்ப சொல்லுங்க, எது உங்க வெற்றி? கருமை நடந்தாலும் இல்லை, சாதம் நடந்தாலும் இல்லை, தீபம் நடந்தாலும் எப்படி வாழ்றது? ஒரு தீர்மானம் பண்ணலாமா? நமக்கு 18ஆம் வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் மாதிரி 3 வருஷம் ஜெபம் பண்ணேன். 21ஆம் வருஷம் உங்களை பாருங்க, நீங்க சாதாரண தான் இருக்கு. அடையாளம் தப்பி படிப்பதை முதலாண்டு சாப்பிடுவார், 2ஆம் ஆண்டு தானாக விடுவார், 3ஆம் ஆண்டு திராட்சை தோட்டம் நாட்டுவார். இதுதான் யூதா வம்சத்தாருக்கு அடையாளம். ஏசாயா 37:30 எடுத்து படி. ஏசாயா 37:30. உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராய் இருக்கிறதையும், இந்த 18ஆம் வருஷம் தப்பி பயிராகும். 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விளைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். திராட்சை தோட்டம்னா எது? சபை. இதுதான் திராட்சை தோட்டக்காரர். இயேசு மெய்யான திராட்சை, நம்மனா கொடிகள். 3 வருஷம் சொல்லுங்க, உங்க சபை இது நெருக்கமா இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் போய் ஒரு 1/2 ஏக்கரை நீங்க கேட்கறீங்களா இல்லையா? இவருன்னு சொல்லுவாரு, இதுவே பொது சபை. இதுக்குள்ள அகப்பட்ட பாடலாம் கொஞ்சமா நஞ்சமா இருந்தாரு. ஆனா தரிசனம் சொல்றேன், 120 பேர் ஆனாங்களா, மீட்டிங் வைக்கிறாங்க. பூமி ஆடு தண்ணி, அவங்க இருந்த இடம் பூமி அசைந்ததுன்னு இருக்கு. அதனால இந்த பகுதியை பற்றி கணக்கு தான் கற்று கேட்பாங்க. 10 நீதிமன்றம் இருந்தா
அந்த ஸ்தல அந்த 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 ஊரை காப்பாற்று. 50 நீதிமான் இருந்தா ஸ்தலம் போல ரட்சிப்பு. எத்தனை பேர் புரியுது? 50 இது ஆபிரகாம் சொல்றாரு. ஆனால் ஆபிரகாம் நிற்கிறாரு ஒரு நாள் முழுக்க. ஆண்டவரே 50 நீதிமான் வந்தாங்க, அது 10 பேர் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க, இன்னொரு 10 பேர் அந்த சர்ச்சைக்காரன் கூட்டி போயிட்டோம். ஆண்டு சொல்றாரு 10 நீதிமான நீ காப்பாத்து, இந்த ஊரையே அழியாம காப்பாத்து. சொல்லக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? உங்கள்கிட்ட கவலையே வேண்டாம். ஏன் 120 பேருக்கு வருவாங்க, இந்த பூமி அசையும். எத்தனை பேர் புரியுது தெரியலையே? நிறமும் வறண்ட நிறமும் மறைந்து கடல்வெளி கழிந்து புஷ்பத்தை போல செழிக்கும். நிறமும் வறண்ட நிறமும் மகிழ்ந்து கடல்வெளி கழிந்து புஷ்பத்தை போல செழிக்கும். டிசம்பர் மாதம் நல்லூர், கேரளா பக்கம் நல்லூர் இடத்துக்கு போனோம். அங்கே ஜான் துரை அப்படின்றவர் இருக்கிறார். நான் 2014 வருஷம் அங்கே போயிருந்தேன். 2014 அப்போ ஒரு சின்ன கூரை, அந்த கூரையில் தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு புறப்பட்டேன். இப்போ போய் பார்க்குறேன், நல்ல கோபுரமாக இருக்குது. 130 பேர் வர்றாங்க. காலையில் 130 பேர் வந்தாங்க, சாயங்காலம் 130 பேர் வர்றாங்க, அடுத்த நாள் 130 பேர், எல்லாரும் வர்றாங்க, ஒருத்தர் கூட விடல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் 2014 வரும்போது எங்கள் அப்பா இருந்தார், அவர் பேர் ஏழுமலை. அவர் பகலில் ஒரு சேரில் உட்காந்து பேசுகிறார், படிக்கல. அவர் விவசாயி. திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தவர் உயிர் போய் சேர்ந்து சாஞ்சிட்டார். 2014 நடந்த விஷயம். நான் விழுந்து அழுறேன், அப்பா 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 அழுறேன். அண்ணன் வந்து கேள்விப்பட்டு வந்துட்டான். என் அக்கா தங்கச்சி 4 பேரும் வந்து சேர்ந்து அழுறோம். ஒரு 2.5 மணி நேரம் அழுதோம். 2.5 மணி நேரம் அழுதா ஊரே கூடிடுச்சு. நல்லா இருந்தாரு ஏழுமலை, சிகாமணி, கிறிஸ்து பேர் சிகாமணி. நல்லா இருந்தாரு. 2.5 மணி நேரம் அழுது முடிச்சா அவர் 6 பெருமூச்சு விட்டு வந்து உட்காந்துட்டார். சொல்லுங்க, அதுதான் என் ஊர்ல முதல்ல அற்புதங்கிறார். அப்பா எழுதிட்டு சின்னவன், நான் பரலோகத்துக்கு போனேன், வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு வான்னு ஆண்டவர் அனுப்பிட்டார். வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு வான்னு என்ன அனுப்பிட்டாரு. இதப்பா சொல்றீங்க, பெரியவனை கூப்பிட்டு சின்னவன் எவ்வளவு பக்தியா இருக்கிறான், நீ என்ன எப்படி ஏமாத்துற, உன்னை சரிப்படுத்தி வரணும்னு ஆண்டவர் என்ன அனுப்புனாருன்னா எப்படி இருக்கான்? சரிப்பா சரிப்பா. அவர் இப்போ மூத்த மகளை கூப்பிட்டு, ஏமா நீ மட்டும் சர்ச்சைக்கு வர, புருஷன் காரில் வந்து கெஞ்சக்கூடாதா நீ, அவளை கர்மாசா அவனுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி என்னை அனுப்புனார். சரி, வேற என்ன சொல்ல முடியும்? அடுத்தது சின்ன பிள்ளையை பார்த்து, இன்னுமா எப்படி பக்தியாக போற, இந்த மாதிரி விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, பெரிய பந்தலா போடுங்கன்னா பெரிய பந்தலா போடுங்க, நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க, ஜானு பெரிய மாலை ஆர்டர் பண்ணு, என்ன பெரிய மாலை. அந்த பக்கமெல்லாம் காடாக இருக்குது, அந்த எல்லாத்தையும் ஆளை வச்சு செதுக்குங்க. அந்த மூலையில் ஒரு டியூப்லைட் போடுங்க, அங்கே ஒரு டியூப்லைட் போடுங்க, அங்கே ஒரு டியூப்லைட் போடுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு என்ன அனுப்புனாரு. அவங்க சொல்லிட்டு எழுந்து நடந்து போகிறாங்க. அடுத்த நாள் எழுதாராம், குளிச்சாராம். அதே நேரம் நல்ல சட்டை, 2 பாக்கெட் போட சட்டை, வெள்ளை சட்டை, துண்டெல்லாம் போட்டு சேரில் உட்காந்துட்டாங்க. என்னால் ஆன வரைக்கும் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினேன், என் டைம் முடியுது, நான் வருத்தமானாதான் சாஞ்சிட்டேன், உயிர் போச்சு. சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆளுக்கு கண்ணு கொடுக்குறாரு. நம்ம பாருங்க, நம்ம கணக்கு முடிக்காம இப்படி போகுது. 6 நாள் ஆண்டவர் வீட்டில் தங்கணும். ஒரு நாள் நீங்க இங்க வந்து 10 மணின்னா எத்தனை மணிக்கு வரணும்? வழியில ஒரு கடை, ஒரு நடை, ஒரு வடை. அப்ப நாங்க இதை பேசினா சும்மா கடைன்றது. காத்துட்டு இருக்காரு, கடையில் காத்துட்டு இருக்காரு, நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு வந்து கொஞ்ச நாள் வந்து பாருங்க, லீபனோன் செழிப்பானது. கொஞ்ச காலத்துல லீபனோன் செழிப்பானது, பயன்படுகிறது. செழிப்பானதெல்லாம் காடாயிடும். எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? எழுந்து நின்று ஆக்ஷன்ல 2 கையை வச்சு பனாந்திரமும் ஆக்ஷன், பனாந்திரமும் வறண்ட நிலமும்
கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஆடும் அது மிகுதியாய் செழித்து குளித்து அந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார். சந்தோஷம் மகிழ்ச்சி வந்த பிற்பாடு சஞ்சலமும் தவிப்பும் தோல்வி. நம்ம எவ்வளவு பலவீனப்பட்டிருப்பாங்க. சஞ்சலம் தவிப்பெல்லாம் எவ்வளவு நம்மளை பலவீனப்படுத்து. இப்பொழுதே ஆண்டவர் நாங்கள் விசேஷித்துக் கொண்ட ஆண்டவர் இந்த பிரதிஷ்ட ஆராதனையில ஸ்தோத்திர பண்டிகையில பொற்காலத்தை உன் பிள்ளை மேல வைங்க ஆண்டவர். இரவும் பகலும் அது பாரமா இருக்கட்டும் ஆண்டவர். எதெல்லாம் சாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ எல்லாத்தையும் சாதிச்சு முடிக்க நல்ல போராட்டத்தை போராடுறேன்னு சொல்றோம். சுகவீனம், பலவீனம், பாடுகள், வேதனை, வருத்தம், சஞ்சலம் எல்லாம் எல்லாம் மின்னலை போல மறைச்சு இந்த நகரம் ரொம்ப குறிப்பானதற்கு இந்த கிருபா பாத்திரங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.